நம்ம ஊரில் அடுத்து ஒரு திருவிழா ஆரம்பிக்கும் போது மார்ச் 22ஆம் தேதி ஐபிஎல் சீசன் 2025 அதில் 1-2 இல்லை பல சம்பவங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் அவர்கள் டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து வெளில வர்றார். எதுக்கடா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு சாதாரணமாக சொன்னாங்க, ஒன்றும் இல்லை அவங்க டீமில் இருந்து ரொம்ப நாளாக விளையாடிக்கிட்டு இருக்கோம், நம்ம வெளியில் வந்தோம்னா நம்ம ஆக்ஷனில் நின்னோம்னா நம்மளுடைய வேல்யூ என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் ஆசைப்பட்டார் அப்படின்ற மாதிரி சாதாரணமாக தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்னென்ன செய்திகள்லாம் வெளில வருது அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரிஷப் பண்ட்டுக்கும் ஒழுங்கான ஒரு ரேப்போ கிடையாது, அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, அதனால தான் அவர் வெளில போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெக்குலேஷன் வைக்கிறாங்க. இது வந்து என்னென்னா வெளியில் பேசிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், விமர்சகர்கள் சொல்கிறது ஆர்வலர்கள் சொல்கிறது இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இதை எந்த இடத்துலையுமே ரிஷப் பந்த் அக்செப்ட் பண்ணல, ஆனால் மறுக்கவும் இல்லை. நோட் திஸ் பாயிண்ட், அவர் இதை இன்னும் கொஞ்சம் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இவர் டெல்லி கேபிட்டல்ஸில் இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, நான் ஒரு வெளில போயிட்டு ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன ஆக்ஷனில் ப்ளேஸ் பண்ணேன்னா எனக்கு நல்ல வேல்யூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. அப்போவே எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா ஓகே டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து வெளில வர போல அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நினச்ச மாதிரியே வெளியில் வந்துட்டார். இந்த தடவை ஏலத்தில் அவர் வந்து யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. சாதாரண அமௌண்ட்டு கிடையாது, 27 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. சரியா, இது பயங்கர ஹெப்டியான அமௌண்ட்டு. அவர் கேப்டன்சி வேறு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்எஸ்ஜியை லீட் பண்ண போகிறது நம்ம ரிஷப் பந்த் அவர்கள் தான். அடுத்தது என்னென்னா இவர் ரிஷப் பந்தோட மேட்டர் முடிஞ்சிச்சா, கேஎல் ராகுல் எவ்வளோ பெரிய பர்ஃபார்மர்னு தெரியும், கேப்டன்சி பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து டெல்லி கேப்டன்சி இப்போ வந்து ரிஷப் பந்த் வெளில வர்றாரு, அடுத்து டெல்லி கேப்டன்சி யாருக்கு கொடுக்கலாம், டெல்லி கேபிட்டல்ஸுடைய கேப்டன்சியை அப்படின்னு கன்சிடர் பண்ணிருக்கும் போது தோறுகாரு கேஎல் ராகுல் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்துட்டு நை பேட்டா நை 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 அப்படின்ட்டார். என்னப்பா நை நைன்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, கேஎல் ராகுல் என்ன சொல்கிறாருன்னு ரொம்ப சிம்பிள், அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கேப்டன்சி அப்படிங்கிறது எவ்வளோ ப்ரெஷரான ஒரு பதவி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். டெசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், டீம் கோஆர்டினேஷனாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆப்போவை செட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜி பிளானிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரோட பர்ஃபார்ம் பண்ண முடியுமா ஒரு பிளேயர் அப்படின்னா அதெல்லாம் வந்து சில பேரால் மட்டும்தான் முடியும், ரொம்ப சில பேரால். அந்த மாதிரி ஒரு ஆளாக கேஎல் ராகுல் இருக்க விரும்பல, என்னால் முடியாதுப்பா அந்த ப்ரெஷர் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரே டெல்லி கேபிட்டல்ஸுடைய கேப்டன்சியை வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டார். நான் பிளேயராக இருக்க ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருக்கார். இந்த மாதிரி அவர் சொல்கிறது அப்படிங்கிறது கேஎல் ராகுல் இந்த சீசனில் நல்லா விளையாண்டு என் பேரை காப்பாற்றிக்கணும், கேப்டன்சின்னு குத்தி என்னை காலி பண்ணுறாதீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த பதட்டத்தை நமக்கு புரிய வைக்குது. இப்போ கேஎல் ராகுல் அவருடைய சாப்டர் முடிஞ்சா, அவர் விளையாடணும்னு ஆசைப்பட்டார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.